இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. சிவா தான் உடனே போன் பண்ணி கிளம்பி வர சொன்னாப்ல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆமாப்பா. எங்களுக்கும் என்ன ஏதுன்னு புரியல. மருமகன் சொல்லவும் உடனே கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? எந்த விஷயம் எனக்கு தெரியாத. ஆமாப்பா, நான் தான் வர சொன்னேன். என்கிட்ட கூட ஒன்னும் சொல்லலையடா. நல்ல தேதியை தள்ளி போட வேண்டாம், நிச்சயதார்த்தத்தை சீக்கிரம் முடிவு பண்ணிடலான்னு நான் தாங்க வர சொன்னேன். ஓ அப்படியா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா இருக்கும். சீக்கிரம் நிச்சயதார்த்த தேதியை முடிவு பண்ணிட்டா நல்லா இருக்கும். அடுத்த முகூர்த்தம் எப்போ வருதோ அப்பயே வச்சுக்கலாம். தாராளமா பண்ணிடலாம்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் ரெடியா இருக்கேன். அண்ணன், அண்ணி என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும்மா. தங்கச்சி, ஏதோ ஒரு பையன் நம்ம காவேரி கிட்ட ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கானாமே. துளசி சொன்னாமா, அத பத்தியும் பேசிட்டு போனான்னு தான் வந்தோம். என்ன அமராவதி, இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கா? இதை வச்சு என்ன டிராமா போட போறான்னு தெரியலையே. எந்த டிராமா போட்டாலும் அதுல அவ தான் ஹீரோயின். ஆமாங்கய்யா, நான் தான் சொன்னேன், நாளைக்கு நாம எதையும் மறைச்சிட்டோன்னு நம்ம மேல கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு. அதனாலதான் சொன்னேன். ஆமா மச்சான், அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன மாப்ள, நம்ம பொண்ண ஒருத்தன் கடத்தி இருக்கான், அவனை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்களா மாப்ள? அப்புறம் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போயிட்டு இருந்ததுனால ஒன்னும் பண்ண முடியாம போச்சு. ஏன் அவன் வீடேறி வந்துட்டானாமே, அப்பயாவது கையக்கால ஒடிச்சு அனுப்பியிருக்க கூடாது? ஐயா, கோவத்துல துப்பாக்கியெல்லாம் எடுத்து சுடதான் போயிட்டாரு. நல்ல காரியம் நடக்க போற சமயத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம். இப்ப அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டோம். அந்த பையன் ஜெயில தான் இருக்கான். மச்சான், என் பொண்ணுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதோ ஒரு குறையோட பொண்ணை கொடுக்கறோன்னு நினைச்சிடாதன. தங்கச்சி, அண்ணங்கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசலாமா? நீயும் என் மாப்பிளையும் பொண்ண பத்திரமாத்து தங்கமா தான் வளர்த்திருப்பீங்க. எங்களுக்கு அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஒரு வீட்ல பொண்ண வச்சிருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அத நாங்க யாருமே தப்பா நினைக்கல. சிவா சொன்ன மாதிரி கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிருவோம். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது பாருங்க. ரொம்ப நன்றிண்ண. நீ எதுக்குமா கையெடுத்து கும்பிட்டு நன்றி எல்லாம் சொல்ற? நீ நானும் சேர்ந்து பறக்கணும்னு எப்படி விதி இருந்துச்சோ அப்படி சுபாஷும் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு விதி இருக்குமா. அதுதான்மா இந்த 30 வருஷம் கழிச்சு நம்மள சேர்த்து வச்சிருக்கு. ஏப்பா, என்ன சொல்ற ராசு? ஆமா மச்சான், அத நினைச்சு நான் சந்தோஷப்படாத நாளே இல்ல.